Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.1ல question number 8 வாங்க question குள்ள போலாம். If tan square theta equal to 1 minus k square, show that secant theta plus tan cube theta cosec theta which is equal to 2 minus k square to the power 3 by 2. Also find the value of k for which this result hold ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து tan square thetaக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஷோ தட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஷோ தட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan cube theta cosec theta ஈக்குவல் டு இல்லையா. ஸோ இதை வந்து ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்கிறது, அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஈக்குவல் டு எடுத்துடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து சைனு காசு வர மாதிரி எழுதிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நான் சீக்கண்ட்டை என்ன எழுதலாம், 1 by காசுன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ காஸ் தீட்டா. அதே மாதிரி டேனை பார்த்தீங்க அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். இங்கே க்யூப் இருக்கிறதுனால இங்கேயும் நான் ஹோல் க்யூப்னு போடணும். அதே மாதிரி கொசைக்கை பார்த்தீங்கன்னா 1 by சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போது இந்த ரெண்டு இதுவையும் பாருங்கள், இங்கேயும் ஒரு சைன் இருக்குது. இந்த க்யூபை வந்து முதல்ல உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ க்யூபை உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா 1 by காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் க்யூப் தீட்டா டிவைடட் பை காஸ் க்யூப் தீட்டா இன்ட்டு 1 by சைன் தீட்டான்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது இதில் வந்து கீழே ஒரு சைன் இருக்குது, இங்கே ஒரு க்யூப் இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்கொயராக போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ மிச்சம் நமக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா 1 by காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் க்யூப் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இதில் ஹையஸ்ட் பவர் பார்த்திங்க அப்படின்னா காஸ் க்யூப், அதுதான் உங்களுக்கு டினாமினேட்டரில் வரும். அப்போ இது வந்து இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா. இது வந்து இன்ட்டு 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு உங்களுக்கு கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் இஸ் ஆப்வியஸ்லி நத்திங் பட் 1. ஸோ 1 டிவைடட் பை காஸ் க்யூப் தீட்டா, இதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர். இப்போ 1 by காஸ் க்யூப் தீட்டா இஸ் நத்திங் பட் சீக்கண்ட்ன்றதுனால நான் இங்கே டேரெக்டாக சீக்கண்ட் க்யூப் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு சீக்கண்ட் க்யூபுக்கு ஃபார்முலா இல்லாததுனால இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கண்ட் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிவன், நமக்கு கொஷினில் நம்மளோட கிவன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 minus k ஸ்கொயர், இதுதான் நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இதுக்கும் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் தீட்டாக்கும் இந்த tan ஸ்கொயர் தீட்டாக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்னன்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் 1 plus tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு. அதை தான் நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு சைட்லேயும் ஆட் 1 on both sidesன்னு போட்டுக்கலாம். ஸோ ஆட் 1 on both sidesன்னு போட்டிங்கன்னா இது இப்போ என்னவா மாறிடும்னா 1 plus tan square theta which is equal to 1 plus 1 minus k square ஆயிடும். 1 plus tan square theta is nothing but secant square theta which is equal to 1 plus 1 வந்து 2ன்றதுனால 2 minus k square ஆயிடும். ஆனால் எனக்கு சீக்கண்ட்டும் வேணுன்றதுனால நான் சீக்கண்ட் தீட்டாவை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா which is equal to root of 2 minus k squareன்னு கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா. இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸை இந்த ரெண்டு வேல்யூஸையுமே நம்ம 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளோட 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம என்ன எடுத்திருக்கோம், சீக்கண்ட் தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் தீட்டான்னு எடுத்திருக்கோம் இல்லையா. இதில் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சீக்கண்ட் ஸ்கொயருக்கு பதிலாக 2 minus k ஸ்கொயர்னு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெறும் சீக்கண்ட்டுக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2 minus k ஸ்கொயர். இப்போது நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதோடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1, இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா 1 by 2. இப்போ நீங்கள் 1 plus 1 by 2ன்னு பண்ணிங்கன்னா நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 by 2ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2
மைனஸ் கே ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி 3/2ன்னு போட போகிறோம். ஏன் அப்படி போடுறோன்னா ரெண்டு பவர் பேஸ் சேமாக இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலான்றது நமக்கு தெரியும். அதனால இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சரி, இப்போ அவங்க வந்து ஃபைனலாக இதோட முடிக்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவங்க வந்து இன்னொரு கொஷினும் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் கே அப்படின்ற ஒரு கொஷின் வச்சுருக்கிறதுனால இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் கே என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மைனஸ் கே ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதையே நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம தீட்டாக்கு வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்து பார்க்கலாம். ஸோ 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா tan 0 இஸ் நத்திங் பட் 0. ஸோ வென் தீட்டா ஈக்குவல் டு 0 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் கே ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கே ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வரும். அப்போ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வேர் கே ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1ன்னு வரும். அப்போ கேவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா +or-1ன்னு வரும் விச் இஸ் ஈக்குவல் டு +or-1. அப்போது இதோட கேவோட வேல்யூ உங்களுக்கு எதுக்குள்ளே லைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த வேல்யூ லைஸ் பிட்வீன் அப்படின்னு போட்டு த வேல்யூ லைஸ் பிட்வீன் -1 to +1ன்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட நம்மளோட ஆன்சர் முடியறது. தேங்க்யூ.